அப்ப வினாவ எல்லாரும் பாக்குறீங்களா? பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. சரியா பிள்ளைகள்? பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. சரியான? இதுல முதலாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். சீனை என்பதற்கு கல்வெட்டுக்களில் வழங்கப்படும் பெயர். சேனை என்பதற்கு கல்வெட்டுக்கள்ல வழங்கப்படுகின்ற பெயர். இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், உங்களுக்கு தெரியும் இந்த சேன் என்று சொல்லி முதலாவது விடை இருக்குது. இது சேனைகளை உம்மக்க யாதகைய என்ற நூல்ல குறிப்பிடுகின்ற விதம். எந்த நூல்ல? உம்மக்க யாதகைய என்று சொல்லப்படுகின்ற நூல்ல குறிப்பிடப்படுது இந்த சேன். எந்த நூல்ல பிள்ளைகள்? உம்மக்க யாதகைய. உம்மக்க யாதகைய. நவதலி சேனை என்றா என்ன பிள்ளைகள்? புதிய சேனை நிலம். புதிய சேனை நிலம் சொல்லித்தார மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய சேனை நிலம். அப்ப கல்வெட்டுக்கள்ல என்ன பேரால சொல்ல போறோம் பிள்ளைகள்? பிட்டபிம்மண்டு சொல்ல போறோம். கல்வெட்டுக்கள்ல சேனை பயிற்சிய பிட்டபிம்மண்டு சொல்லுவோம். அடுத்த கேள்வி பாருங்க. வாபிகமிக என்ற சொல் குறிப்பிடுவது. வாபிகமிக என்ற சொல் குறிப்பிடுவது ஒன்று குலக்கிராமம், கிராமம், நகரம், கைவிடப்பட்ட கிராமம். பிள்ளைகள், மக்களால கைவிடப்பட்ட கிராமம் உலகம் என்று சொல்லுவோம். உலகம் மக்களால கைவிடப்பட்ட கிராமம். வாபிகமிக என்றா என்ன பிள்ளைகள்? குலக்கிராமம். வாபிகமிக என்றா என்ன பிள்ளைகள்? குலக்கிராமத்தை குறிப்பிட்டு கொள்ளுவோம். அடுத்த பாருங்க, மூன்றாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள். மூன்று போக வேளாண்மை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. மூன்று போக வேளாண்மை பற்றி பிள்ளைகள். இதுல கல்பத்தா கல்வெட்டு, தெவனகல கல்வெட்டு, தோணிக்கல கல்வெட்டு, கோப்பிட்டி கமுவ கல்வெட்டு. பிள்ளைகள், கோப்பிட்டி கமுவ கல்வெட்டு சந்தை நிர்வாகம் பற்றி குறிப்பிடுவது. சந்தை நிர்வாகம் பற்றி குறிப்பிடுவது. தெவனகல கல்வெட்டு முதலாம் பராக்கிரமபாகுவின் வரலாற்றை குறிப்பிடுகின்ற கல்வெட்டு. முதலாம் பராக்கிரமபாகுவின் வரலாற்றை குறிப்பிடுகின்ற கல்வெட்டு. பிள்ளைகள், கல்பத்தா கல்வெட்டு நிசங்கமல்லனுடைய கல்வெட்டு. நிசங்கமல்லனுடைய கல்வெட்டு. இதைத்தான் எல்லாரும் இலங்கையில் மிக நீளமான கல்வெட்டுக்கள் என்று சொல்லுவோம். அப்ப மூன்று போகம் பாருங்க பிள்ளைகள். அகலகச, அகலகச, பிடதடகச, மெதகச. இப்படி நாங்கள் மூன்று போகங்களை குறிப்பிடுகின்ற கல்வெட்டு பிள்ளைகள் தோணிக்கல கல்வெட்டு. தோணிக்கல கல்வெட்டு. அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள். இலங்கைக்கு பௌத்த சமயம் கொண்டு வரப்பட்ட போது ஆட்சி செய்த மன்னன். பண்டுகாவையன், மூத்த சிவன், துட்டகைமுனு, தேவநம்பிய தீசன். அப்ப இலங்கைக்கு பௌத்த மதத்தை கொண்டு வந்தவர் யாரடா? மகிந்த தேரர் இலங்கைக்கு பௌத்த மதத்தை கொண்டு வார. அப்ப அந்த பௌத்த மதத்தை பின்பற்றினது யாருன்னு பாத்தீங்களா? தேவநம்பிய தீசன். அப்ப இலங்கையில பௌத்த சமயம் கொண்டு வரப்பட்ட போது இலங்கை ஆண்ட மன்னன் தேவநம்பிய தீசன். யார் பிள்ளைகள்? தேவநம்பிய தீசன். ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள்.
இந்த துட்டகை முனுவுக்குத்தான் ஒரு மகன் இருக்கிறான். அவன் பெயரான் என்ன பிள்ளைகள்? சாலைய குமாரன். இவன் பிறந்த காலத்துல அதிகளவான கரைநெல் விளைந்ததாக சொல்லப்படுது. அதிகளவான கரைநெல் விளைந்ததாக சொல்லப்படுது. அடுத்த பாருங்க பிள்ளைகள். தாயாருக்கு பணிவிடை செய்ததாக மகாவம்சம் குறிப்பிடும் மன்னன். தாயாருக்கு பணிவிடை செய்ததாக மகாவம்சம் குறிப்பிடும் மன்னன். 8ஆம் அக்கபோதி, துட்டகைமுனு, 4ஆம் உதயன், பண்டுகாவையர். 8ஆம் அக்கபோதி என பிள்ளைகள் யார்? 8ஆம் அக்கபோதி மன்னன். வெரி குட். வசப மன்னனுடைய வம்சம். வசப மன்னனுடைய வம்சம் கொண்டு மோரிய வம்சம், இளம்பகரண வம்சம், கலிங்க வம்சம், பாண்டிய வம்சம். இளம்பகரண வம்சம். மோரிய வம்சத்தினுடைய ஆட்சியாளர் யார் பிள்ளைகள்? தாதுசேனன். ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தாதுசேனன். கலிங்க வம்சத்தினுடைய ஆட்சியாளர் யாருன்னா நிசங்கமல்லன். நிசங்கமல்லன். பாண்டிய வம்சத்தினுடைய ஆட்சியாளர் இருக்கா? இல்ல, குலசேகர பாண்டியன். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த தென்னிந்திய அரசு. தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு சேர அரசு, சோழ அரசு, பாண்டிய அரசு, பல்லவ அரசு. சோழ அரசு. சோழ அரசு. வெரி குட். அப்ப பல்லவ அரசிന്റെ தலைநகரம் காஞ்சிபுரம். வெரி குட். பாண்டிய அரசிന്റെ தலைநகரம் மதுரை. மதுரை. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். அடுத்த பாருங்க. எட்டாவது கேள்வியை எல்லாரும் பாருங்க. சங்கீதனா சொல்லுங்கம்மா. இந்த பாண்டிய வம்சத்தை ஆட்சி செய்தவர் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன். ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன். சரியா? ஓகே சார். ரைட். பொலனறுவையை சோழர்களிடமிருந்து மீட்டெடுத்த மன்னன். முதலாம் விஜயபாகு. முதலாம் விஜயபாகு. என முதலாம் விஜயபாகு. ரைட். இந்த முதலாம் விஜயபாகு, முதலாம் பராக்கிரமபாகு, நிசங்கமல்லன் இவ்வளவு பேரும் பொலனறுவையின் தலை சிறந்த ஆட்சியாளர்கள். இதனுடைய ஆட்சியாளர்கள் பிள்ளைகள் பொலனறுவையினுடைய தலை சிறந்த ஆட்சியாளர்கள். துலாபார கொடையாளி என சிறப்பிக்கப்பட்ட மன்னன். துலாபார கொடையாளி என சிறப்பிக்கப்பட்ட மன்னன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சொல்லுங்க. ஒரு கேள்வி மிஸ் பண்ணிட்டீங்க சார். 9வது क्वेश्चन. ஹலோ. ஓம் சொல்லுங்க. கிளாஸ் முடிஞ்சிருக்குமா? நீங்க பாருங்க பிள்ளைகள், அதுல ஒரு கேள்வி மிஸ் ஆயிட்டோம். என்ன அப்ப பாருங்க. ராமஞ்ச தேசம் என அழைக்கப்பட்ட நாடு நாங்க நேற்றைய வினாவிலையும் பார்த்தோம். பர்மா. ரைட், ஓகே, வெரி குட். பர்மா. சரியா? பர்மா.
பிள்ளைகள் இந்த தாய்லாந்துக்கு நாங்கள் சீயம் என்று சொல்லுவோம். தாய்லாந்த சீயம் என்று சொல்லுவோம். கம்போடியாவை காம்பூச்சியா என்று சொல்லுவோம். காம்பூச்சியா, காம்பூச்சிய. அடுத்த கேள்வி பாருங்க. துலாபார கொடையாளி என சிறப்பிக்கப்பட்ட மன்னன் யார் பிள்ளைகள்? மல்லன். வெரி குட். நிஜங்கமல்லன். ஓகே, அடுத்த கேள்விய பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்விய பாருங்க. 11வது கேள்விய பாருங்க. முதலாம் விஜயபாகுவிற்கு உதவி புரிந்த அதிகாரி? சித்தாரம்பி புத்தநாயக்க. சரிதான? சித்தாரம்பி புத்தநாயக்க. இங்க கவனிக்கோணம். சரியா? சித்தாரம்பி புத்தநாயக்க. பிள்ளைகள் இதுல பாருங்க, உங்களுக்கு சில படைத்தளபதிகள் என்ற பெயர் தந்திருக்குது. தேவபதிராயா, இது 2ஆம் பராக்கிரமபாகுவின். நீங்கள் அடுத்த பாடம் படிப்பீங்கள். 2ஆம் பராக்கிரமபாகுவின் பொருளாதார அமைச்சர். ஜயத் விஜய நகரகிரி கீர்த்தி. இவியல் 2 பேரும் ஆருடைய படைத்தளபதிகள்? முதலாம் பராக்கிரமபாகுவின் படைத்தளபதிகள். ஆருடைய பிள்ளைகள்? முதலாம் பராக்கிரமபாகுவின் படைத்தளபதிகள். இப்ப பாருங்க எல்லாரும் பிள்ளைகள். புராதன சிந்துவெளி நாகரிகம் நிலவிய மொஹஞ்சதாரோ நகர் தற்போது காணப்படும் நாடு? பாகிஸ்தான். வெரி குட். பாகிஸ்தான். வெரி குட். பாகிஸ்தான். சரி. அப்ப அடுத்த பாருங்க பிள்ளைகள். இரட்டை தடாகம் அல்லது குட்டம்பொய்கை அமைந்துள்ள மாவட்டம்? அனுராதபுரம். என்ன புறம் பிள்ளைகள்? அனுராதபுரம். அப்ப புலனறுவியல என்ன பொய்கை இருக்குது? தாமரை பொய்கை. தாமரை பொய்கை. மாத்தளையில என்ன இருக்குடா? சிகிரிய பொய்கை. சிகிரிய பொய்கை. ஓகே. 14வது கேள்விய பாருங்க. தென் கடற்கரையில் அழகிய சூழலில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகள்ல உண்டு? காலிக்கோட்டை. பிள்ளைகள் இதுல பாருங்க, சிகிரியா எத்தனையாம் ஆண்டு உலகின் கலாசார மரபுரிமை பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டது? 1988. சிகிரியா எத்தனையாம் ஆண்டு? 1982. தலதா மாளிகை? தலதா மாளிகைகளோட 1988ஆம் ஆண்டு. 1988. பாப்பம் ஒரு கால். அடுத்த காலிக்கோட்டை? 1988. சரி. தம்புள்ளை ரஜமக விகாரை? 1991ஆம் ஆண்டு. 91ஆம் ஆண்டு. ரைட். ஓகே, வெரி குட். அடுத்த பாருங்க பிள்ளைகள் எல்லாரும்.
15வது கேள்வியிலிருந்து பாருங்க. காசியப்ப மன்னனால் நிர்மாணிக்கப்பட்ட கலைப்படைப்பு சிகிரியா. என்னிடம் பிள்ளைகள் சிகிரியா. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள். இலங்கையில் முகமூடி கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் அம்பலாங்கொடை. வெரி குட், அம்பலாங்கொடை. கல்விகாரை புத்தர் சிலையை அமைத்த மன்னர் முதலாம் பராக்கிரமபாகு. வெரி குட். பட்டணகம் என்பது பட்டுன்கம் அல்ல, பட்டணகம் என்பது வணிக கிராமம். ரைட். குலக்கிராமம் பாவிகாம. ஓம் கரிபூரணி சொல்லுங்க என்னண்டு. நிகம் தானே வணிக கிராமம், பட்டுன்கம வர்த்தக நகரத்துக்கு மூலாதாரம், அப்படிதானே சார் வரும்? ஆமா, வணிக கிராமங்களை பட்டுன்கம் அல்ல பட்டணகாமம் என அழைக்கப்படும். புக்கில பாருங்க. நியங்கம் என்பது சிறிய வர்த்தக நகரம். நியங்கம் என்பது சிறிய வர்த்தக நகரம் அம்மா. சரியா? ஓகே. அடுத்த பாருங்க. புராதன காலத்தில் மட்பாண்ட கைத்தொழிலை செய்வோரை குறிக்க பயன்படுத்திய சொல் கும்பகாரகாம. கும்பகாரகாம. இப்ப பாருங்க பிள்ளைகள், பெகர் என்பது எந்த தொழில்? நெசவாளர். வணிகர் என்றது ரத்ன கல்லுக்கு பட்டை தீட்டுவோர். லோகுரு என்பது இரும்பு கைத்தொழில். அனுராதபுர யுகத்தின் பின்னரை காலத்தில் கிராமத்தை நிர்வாகித்தோருக்கு வழங்கப்பட்ட பெயர் கம்லத்தன். என்ன பிள்ளைகள்? கம்லத்தன். பிள்ளைகள், இதுல இந்த பருமகள் இருக்கிறார், பருமகளே, இது பிரதேசத்தை நிர்வாகிக்கின்ற பெண் அதிகாரிகளை குறிப்பது. பிரதேசங்களை நிர்வாகிக்கின்ற பெண் அதிகாரிகள். சரியா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், நாங்கள் 20 பகுதியொன்று வினாக்களை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த பாருங்க எல்லாரும், பகுதி 2 வினாக்களை பார்க்கணும். நான் நேற்றைய வினாவின் பகுதி 2 உங்களை செய்து கொண்டு வர சொன்னா, இதுல இலங்கப்படம் இருக்கு, அதை குறிச்சிட்டு போகும். ரைட். முதலாவது பாருங்க பிள்ளைகள், யாழ்ப்பாணம். இங்க பாருங்க எல்லாரும், யாழ்ப்பாணம். எல்லாரும் இங்க கவனிச்சு கொள்ளுங்க. யாழ்ப்பாணம் டாட் பண்ண போறேன் பாருங்க. பாருங்க, யாழ்ப்பாணம். எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும், அம்புக்குறி அடிச்சு. யாழ்ப்பாணம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், மன்னர். இங்க பாருங்க, மன்னர். ரைட், மன்னர். அடுத்த பாருங்க, திருகோணமலை. 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 அடுத்த பாருங்க பிள்ளைகள், அனுராதபுரம். இதுலயும் குறைக்கலாம் அல்லது இப்படியும் குறைக்கலாம்.
அனுராதபுரம். Right, okay. அடுத்த பாருங்க பிள்ளைகள். புலனறுவை மகாவலை கங்கை. இப்ப பாருங்க, புலனறுவை இதா இருக்கு, இதுதான் புலனறுவை. இது மகாவலி கங்கை. மகாவலி கங்கை. ரைட், மகாவலி கங்கை. ரைட், மகாவலி கங்கை. சரியா பிள்ளைகள்? இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், நாங்கள் இலங்கப்படமும் குறித்திருக்கிறோம். இனி நாங்கள் அடுத்ததுக்கெல்லாம் போறோம். பாருங்க செகண்ட் பார்ட்ல அடுத்த வினா. இப்ப உங்களுக்கு இந்த 2ஆம் தவணையில் நீர் மேற்கொண்ட கணிப்பீட்டு வகை அப்ப எழுத போறீங்க எல்லாரும். ஒப்படை. நீங்க மேற்கொண்ட கணிப்பீட்டு வகை ஒப்படை. இக்கணிப்பீட்டை மேற்கொண்ட பாட அலகு எமது கலாசார மரபுரிமை. மரபுரிமை. கலாசார மரபுரிமை. ரைட், எமது கலாசார மரபுரிமை. ரைட், இக்கணிப்பீட்டுக்கு நீர் பயன்படுத்திய தர உள்ளீட்டு பொருட்கள் பேனா, பென்சில், எழுதுதாள். ரைட், இக்கணிப்பீட்டின் மூலம் நீர் பெற்றுக்கொண்ட நன்மை குறைந்த நேரத்தில் செய்து முடித்தல். சகபாடிகளின் ஒத்துழைப்பினை பெறுதல். இப்படி ஏதாவது 2 விடயம் எழுதினா சரி, எங்களுக்கு நன்மையான விடயங்கள். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்த கேள்விய பாருங்க. எழுதிட்டீங்களா எல்லாரும்? சரி, ரைட், ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் நீங்க எழுதியிருக்கணும் இந்த கேள்வி. இனி 2வது வினாவெண்டு போட்டுட்டு அதுல முதலாவது கேள்வி, புராதன விவசாய முறையின் 2 வகைகளும். விவசாய முறையின் 2 வகைகளும் கொண்டு பாருங்க பிள்ளைகள். பயிர் செய்கை, பயிர் செய்கை. அடுத்தது மந்தை வளர்ப்பு. விலங்கு வளர்ப்பு போட்ட பிள்ளையா? மந்தை வளர்ப்பு அல்லது விலங்கு வளர்ப்பு, 2ல ஏதாவது ஒன்று போடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. சேனை பயிர் செய்கையை பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள். 1 மண்வெட்டி,
கோடாரி அரிவாள் சேனை பயிற்சியில பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மண்வெட்டி கோடாரி அரிவாள் பண்டைய காலத்தில் இலங்கை தொடர்பு கொண்ட வெளிநாடுகள் சீனா உரோம் பாரசீகம் இந்தியா இப்படியான நாடுகளை வந்து குறிப்பிடலாம். இப்படியான நாடுகளை வந்து குறிப்பிடலாம். சரி, அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். கோப்பிட்டி கமுவ தூண்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள். பிள்ளைகள் நாங்கள் செய்த 3வது பேப்பர்ல இந்த கேள்வி வரும். அப்ப ஒன்று தெரியும் பிள்ளைகள், நாங்கள் இதுக்கு சரியான விடைகள் எழுதணும். ஏன் கல்வெட்டுல குறிப்பிட்டிருப்பது எங்கட பாட புக்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. எப்படி ஒன்று பாருங்க பிள்ளைகள். அனுமதிக்கப்படாத தராசு படிக்கல்லை பயன்படுத்தலாகாது. அனுமதிக்கப்படாத தராசு படிக்கல்லை பயன்படுத்தலாகாது. இது முதலாவது விட. 2வது விட, வெற்றிலை பாக்கு என்பவற்றை குறித்த மண்டபத்தினுள் வைத்து விற்பனை செய்ய வேண்டும். வெற்றிலை பாக்கு என்பவற்றை குறித்த மண்டபத்தினுள் வைத்து விற்பனை செய்ய வேண்டும். ஓகே, டன். அடுத்த கேள்விய பாருங்க பிள்ளைகள். 3வது பெரிய கேள்விய பாருங்க. பொலனறுவையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னர்கள் 3 பெயரை தருக. கொண்டு பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். முதலாம் விஜயபாகு, பராக்கிரமபாகு, நிஷங்கமல்லன். போட்டுக்கொள்ளுங்க. முதலாம் விஜயபாகு, முதலாம் பராக்கிரமபாகு, நிசங்கமல்லன். அடுத்த பாருங்க. மகா விஜயபாகு பற்றி அறிய உதவும் மூலகங்கள் 3. கொண்டு பாருங்க. பனாக்கடவ செப்பேடு. 2வது மகாவம்சம். 3வது அம்பகமுவ கல்வெட்டு. பனாக்கடவ செப்பேடு, மகாவம்சம், அம்பகமுவ கல்வெட்டு. பிள்ளைகள் அடுத்த கேள்விய பாருங்க. டினோயன் அடுத்த கேள்விய பாருங்க. முதலாம் விஜயபாகு மன்னனின் சமய பணிகள் பாருங்க. பர்மாவில இருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதா சடங்கினை மேற்கொண்டமை. பர்மாவிலிருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதா சடங்கினை மேற்கொண்டமை. அடுத்தது, பாலடைந்த விகாரைகளை புனர்நிர்மாணம் செய்தவை. பாலடைந்த விகாரைகளை புனர்நிர்மாணம் செய்தவை. அடுத்த கேள்வி. முதலாம் விஜயபாகு மன்னன்
தொடர்பு கொண்ட வெளிநாடுகள் 2 தருக. முதலாம் விஜயபாகு மன்னன் தொடர்பு கொண்ட வெளிநாடுகள் 2 தருக. கொண்டு பாருங்க. பர்மா தேசம் மீது தொடர்பை மேற்கொள்றார். மற்றது இந்திய தேசம் மீதும் தொடர்பை மேற்கொள்றார். ஒன்று இந்தியா, இன்னொன்று பர்மா. அடுத்த பாருங்க. மகாபராக்கிரமபாக கொண்டு பாண்டிய தேசம், இந்தியாவின் பாண்டிய தேசம். அடுத்தது இவரும் பர்மா மீதான நாடு மீது தொடர்பை ஏற்படுத்துறார். அடுத்த மகாபராக்கிரமபாகுவின் பொருளாதார நடவடிக்கைகள் கொண்டு பராக்கிரம சமுத்திரத்தை அமைத்துக் கொண்டமை, பஸ்துன்கோரளை சதுப்பு நிலத்தை விளைநிலமாக மாற்றியமை, பஸ்துன்கோரளை சதுப்பு நிலத்தை விளைநிலமாக மாற்றியமை, 163 பாரிய குளங்களை உருவாக்கியமை. யாருடைய பொருளாதார பணி? மகாபராக்கிரமபாகுவின் பொருளாதார பணி. அடுத்த மகாபராக்கிரமபாகு கட்டிய 2 குளங்கள். ஒன்று பராக்கிரம சமுத்திரம், பராக்கிரம சமுத்திரம், பராக்கிரம சமுத்திரம். ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கு, வேற குளங்கள் சொல்லப்படையில பிள்ளைகள். மகாபராக்கிரமபாகுகின்ற சார் அவ 3வது கேள்வியை விட்டுட்டோம் சார். அதுல மகாபராக்கிரமபாகுவின் பௌத்த சமய பணிகள் பாருங்க பிள்ளைகள். 3 சமய பிரிவுகளை ஒன்றுபடுத்தியமை. பௌத்த விகாரைகளை அமைத்தமை, பௌத்த விகாரைகளை அமைத்தமை. பொலனரவை கதிகாவத்தினை உருவாக்கியமை, பொலனரவை கதிகாவத்தினை உருவாக்கியமை. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கலாசார மரபுரிமைகளுக்கு உதாரணம் தருக. கலாசார மரபுரிமைகளுக்கு பழைய அனுராதபுர நகரம், பிரம்மசுயன பூங்கா, வைத்திய முறைமைகள், குளங்கள், இதில் எல்லாமே வரும். கலாசார மரபுரிமைகளின் 2 வகைகளும் பிள்ளைகள். தொட்டுணரக்கூடிய மரபுரிமை, தொட்டுணர முடியாத மரபுரிமை. தொட்டுணரக்கூடிய மரபுரிமை, தொட்டுணர முடியாத மரபுரிமை. அடுத்த கேள்வி. உலக கலாசார மரபுரிமைகளில் இலங்கையில் உள்ள மரபுரிமைகள் 3. ஒன்று காலிக்கோட்டை, தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், சிகிரியா, பழைய அனுராதபுர நகரம், பழைய பொலனறுவை நகரம். யுனெஸ்கோ குறிப்பிடும் தொட்டுணர முடியாத மரபுரிமைகளின் தனித்துவங்கள் சொல்லுங்க பாப்பம் பிள்ளைங்களே. தொட்டுணர முடியாத மரபுரிமைகள தனித்துவங்கள் என்னென்ன? தொட்டுணர முடியாத மரபுரிமைகளினுடைய தனித்துவங்கள் என்னென்ன? சரியா? முதலாவது பாருங்க பிள்ளைகள். முதலாவது என்ன விடயம் என்று சொன்னால், மனிதனுடைய உன்னதமான ஆக்கத்திறனுள்ள அறிவினை வெளிப்படுத்தும் ஆக்கங்கள். எப்படி பிள்ளைகள்? மனிதனின்
உன்னதமான ஆக்கத்திறனுள்ள அறிவினை வெளிப்படுத்தும் ஆக்கம். இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், தற்போது காணப்படும் அல்லது அழிந்த பண்பாடொன்றில், தற்போது காணப்படும் அல்லது அழிந்த பண்பாடொன்றில் அது நிலவியமையை காட்டும் சான்றாக இருத்தல். சரியா? தற்போது காணப்படும் அல்லது அழிந்துள்ள பண்பாடொன்றில் நிலவியமைக்கான காட்டும் சான்றாக இருத்தல். ரைட், நிலவியமையை காட்டும் சான்றாக இருத்தல். ரைட், அடுத்தது பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், ராசரட்டை காலத்தில் நடைபெற்ற விழாக்கள். பிள்ளைகள், ராசரட்டை காலம் என்றது அனுராதபுரம் புலனரவை. அப்ப இந்த காலங்கள்ல நடைபெற்ற விழா கொண்டு வெசாக் விழா, வெசாக் விழா, ஏர்பூட்டு விழா, ஏர்பூட்டு விழா, நீர் விளையாட்டு விழா. அப்போ ஒன்று பாருங்க பிள்ளைகள், வெசாக் விழா, ஏர்பூட்டு விழா, நீர் விளையாட்டு விழா. இலங்கையில் பின்பற்றப்படும் சமயங்கள் 4. இந்து சமயம், பௌத்த சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயங்கள். என்னென்ன சமயம்? இந்து சமயம், பௌத்த சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயங்கள். பிள்ளைகள், அடுத்த கேள்வியை பாருங்க. எமது பண்பாட்டு பாரம்பரியங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம். ஒன்று, நாட்டின் தனித்துவங்களை அறிதல், நாட்டின் தனித்துவம். அடுத்த, எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. அடுத்த, நாட்டின் தனித்துவங்களை அறிந்து கொள்வதற்கு. சரி, எமது வாழ்க்கையோடு தொடர்புடைய சடங்குகள் என்ன பிள்ளைகள்? ஏடு தொடக்குதல், ஏடு தொடக்கல், பெயர் வைத்தல், காது குத்துதல், அடுத்த சோறு. இதுதான் நமது வாழ்க்கையோடு தொடர்புடைய சடங்கு முறைகள். இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், நாங்கள் தரம் 7 ஒரு வினாத்தாள் முழுமையாக செய்திருக்கிறோம் பிள்ளைகள்.